மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரையும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாள்ல நீங்க இந்த பரிகாரத்த செஞ்சாலும் சரி, அல்லது இந்த 24 நாட்கள்ல நீங்க என்னைக்கு இந்த பரிகாரத்த செஞ்சாலும் சரி, இந்த 3 பொருள வீட்டு வாசல்ல வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 ஜென்ம பாவம் தீர்ந்து கோடி புண்ணியம் ஒரே நாள்ல தேடி வரும். 16 வகை செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் செய்யாம தொடர்ந்து ஒரு 3 நாட்களோ, 7 நாட்களுக்கோ இந்த பரிகாரத்த செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சது நடக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு ஆரம்பிச்சு ரேவதி வரையும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள்லையும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு எந்த பெயரும் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த சூரியனோட வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாசம். இந்த சித்திரை மாசத்துல பரணியோட 3வது பாதத்துல சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால சூரியனுக்கு நட்சத்திர அந்தஸ்து இந்த நாட்டில் கொடுத்து சூரியனை தான் நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற காலங்களில் அதை சூரிய பகவான்னு சொல்வோம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் 21 நாட்கள் வரும். அதை நம்ம 24 நாட்களாக கணக்கில் வச்சுக்குவோம். சித்திரை மாசத்தோட இறுதி 10 நாட்களும் வைகாசி மாசத்தோட முதல் 10 நாட்களும் இணையிற பகுதி தான் இந்த அக்னி நட்சத்திர காலமாக இருக்கும். இந்த நாட்களில் முதல் 7 நாட்கள் சுமாராக இருக்கும் வெயில், இடையில 7 நாட்கள் மிக அதிகமாக இருக்கும், கடைசி 7 நாட்கள் சுமாரான வெப்பத்தை தரும். சரி, இந்த அக்னி நட்சத்திரம் எதனால் உண்டானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த பொருளை வைப்பதற்கான காரணமும் நமக்கு புரியும். ஒரு சமயத்தில் முனிவர்களும் தேவர்களும் 12 வருடங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் நெய்யூற்றி யாகம் செய்து கொண்டு இருந்தார்கள். அதனால் தொடர்ந்து நெய் உண்டதனால அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது. அவன் உடம்பில் சேர்ந்த கொழுப்பை கரைக்க ஒரு காட்டை அழித்து நெருப்பை தின்றார். அதனால் அக்னி பகவான் அந்த நெருப்பை சாப்பிடுவதற்கு காண்டவ வனத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போது அந்த வனத்தில் இருந்த கொடிய விலங்குகளும் தாவரங்களும் அங்கிருந்த முனிவர்களும் அரக்கர்களும் எல்லோருமே போய் அக்னி தேவனோட அழிவிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வருணதேவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே வருண பகவான் நான் உங்களை காக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையறிந்த அக்னி தேவன் கிருஷ்ணர்கிட்ட ஓடி, நான் காண்டவ வனத்தை அழிக்க முடியாமல் வருணன் கனமழை பெய்விக்கிறான், என்னை காப்பாற்றுங்கள், என் பசி தீர மாட்டேங்கிறது அப்படின்னு முறையிட்டான். கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனன் அம்புகளை சரமரியாக எய்து வானை மறைத்து சரகூடு கட்டினான். அப்போது அக்னி தேவன் தன் 7 நாக்குகளால் வனத்தை எரிக்க முற்பட்டான். அப்போது கிருஷ்ணர் 21 நாட்கள் தான் உனக்கு அவகாசம், அதற்குள் உன் பசியை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி அக்னிதேவன் அந்த காண்டவ வனத்தை அழித்து விழுங்கி தன் பசி தணிந்த அந்த 21 நாட்கள் தான் அக்னி நட்சத்திர தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அக்னி நட்சத்திர காலத்தில் சில சுப நிகழ்வுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் அதையும் சொல்லியிருக்கு. எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த சாஸ்திரத்தில் இருந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி நட்சத்திர காலத்தை நம்ம தோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த நாட்களில் இந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் நமக்கு சொல்லுவதில்லை. அதனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலம் தோஷ காலத்தில் இந்த மாதிரியான சில சுப நிகழ்வுகளை மட்டும் நம்ம செய்யாமல் இருக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பழமையான சிவன் கோவில்களில் சர்வேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்விப்பது சகல தோஷத்தையும் நீக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா இது ஒரு தோஷ காலம் இல்லையா, அதனால் நமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பழமையான சிவன் கோவிலில் உங்களுக்கு முடிந்த பொருட்கள் பால் வாங்கி தரலாம், இளநீர் வாங்கி தரலாம், சந்தனம் வாங்கி தரலாம். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீரும். சரி, இந்த நாட்களில் என்ன செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாது, பூமி பூஜை செய்யக்கூடாது, விவசாய விதை விதைப்பு வேலைகள் செய்யக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது,
குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை அடித்தல் இது மாதிரி நிகழ்ச்சிகள தவிர்க்கணும். மரம் நடலாம். ஆனா மரத்த வெட்டக்கூடாது. ஒரு வீடு பால் காய்ச்சி போறீங்க, புது மனை கட்டி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றீங்க அப்படின்னா போக்கூடாது. ஆனா கட்டுன வீட்ல ஏற்கனவே கட்டி வாடகைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீட்ல நீங்க போலாம். நிச்சயதார்த்தம் செய்யலாம். பெண் பார்க்கலாம், உபநயனம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம். இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு எந்த தடையும் இல்ல. இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல, சில நகர்ப்புறங்கள்லயும் இருக்கு. தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணீர் வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்காட்டி கூட, நம்ம வீட்டு மொட்டை மாடியில, இல்ல நம்ம வீட்டு வாசல் தனி வீடா இருக்கு அப்படின்னா, ஒரு பானையில இல்ல ஒரு மண் ஜாடி மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க தண்ணிய வச்சு வைங்க. மற்ற ஜீவராசிகள் புறா, காகம் இது மாதிரி அந்த தண்ணிய குடிக்கும்போது, உங்களுக்கு 7 ஜென்ம பாவமானது தீரும். அந்த ஜீவன்கள் வந்து உங்கள ஆசீர்வாதம் பண்ணும்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவானது படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்ல, பசுமாட்டுக்கு கழனி தண்ணீன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணிய வந்து இந்த நாட்கள்ல குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு புண்ணியத்தோட பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். அக்னி நட்சத்திர காலத்துல விசிறி தானம், செருப்பு தானம், நீர்மோர் தானம் இது மாதிரி தானங்கள செய்யறதுனால நமக்கு வந்து புண்ணியத்த சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது 7, 7 ஜென்மங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். அதனால அக்னி நட்சத்திர நாள்ல இல்லாத ஏழை எளியவருக்கு ஒரு தயிர் சாதமோ, எலுமிச்சை சாதமோ ஏதாவது ஒண்ண வாங்கி கொடுக்கலாம். இது வந்து நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சரி வீட்டு வாசல்ல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு வாசல் வீடு தனி வீடா இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்கனாலும் சரி, மொட்டை மாடியிலயோ, வீட்டுக்கு வெளியவோ தண்ணி முதல்ல வச்சிருங்க. அடுத்தது மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதிக்குள்ள நீங்க எப்போ உங்களால முடியுதோ, தொடர்ந்து 7 நாளோ, 10 நாளோ, 11 நாளோன்னு எந்த கணக்கும் இல்ல. இல்ல முடிந்தா அனைத்து நாட்களுமே பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா? அதனுடன் நாட்டு சர்க்கரையோ, சர்க்கரையோ கலந்து சின்ன இலையில மாவிலையிலையோ, இல்ல ஒரு அரச இலையிலையோ எதுலேயோ ஒண்ணு வச்சு நீங்க அத வீட்டு வாசப்படியில தினமும் வைங்க. இத வந்து ஏதோ ஒரு ஜீவராசிகள் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய கர்ம வினையானது தீரும். இப்படி நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையானது குறைய ஆரம்பிச்சது அப்படின்னாவே நமக்கு புண்ணிய பலன் சேர சேர நமக்கு 16 வகை செல்வமும் கிடைக்கும். இந்த நாள்ல முடிஞ்சா மரம் நடுங்க. பெரிய புண்ணியம். ஏன்னா இந்த மரம் நிழல்ல எத்தனையோ மனிதர்கள் வந்து இளைப்பாறுவாங்க. பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்கு. அதனால இந்த அக்னி நட்சத்திர நாள்ல மரம் நட்டீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.